ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 2.3ல் இந்த மாடுலோ ஆப்ரேஷனில் சம் போட போகிறோம். இது நிறைய பேர் இந்த சம் யாரும் அதிகமாக போட மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன். சால்வ் 5x காங்க்ருவன்ஸ் 4 மாடுலோ 6. இதை அப்படி படிக்கணும். தமிழில் எப்படி படிக்கணும்னா 5x ஒருங்கிசைவு 4 மட்டு 6 அப்படி படிக்கணும். இது எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நான் ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன். ஏ காங்க்ருவன்ஸ் பி மாட் என், இதான் ஃபார்முலா. இதுக்கு என்னென்னா ஏ மைனஸ் பி டிவிசிபிள் பை என், அதாவது ஏ மைனஸ் பிஐ என்னானது மீதியின்றி வகுக்கும், இதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ எழுதுவோம். 5x காங்க்ருவன்ஸ் 4 mod 6. அப்போ 5x minus 4 is divisible by 6. அதாவது இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 5x minus 4 is equal to multiple of 6, அதாவது 6k அப்படின்னு வச்சுக்கலாம். multiple of 6. ஓகே, இப்போ இதுலேருந்து இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 5x minus 4 இங்கே எடுத்து போனால் ப்ளஸ் 4 6k ப்ளஸ் 4. இப்போ x is equal to 6k plus 4 divided by 5. இப்போ k is any integer. ஓகே, இப்போ இதில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும்னா இப்போ இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த k வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இது இப்போ கேக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டால் அது 5ஆல் வகுப்படணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணமாக இப்போ k is equal to 1 கொடுக்கலாம். 1 கொடுத்தா 6 × 1 6, 6 + 4 10. அப்போ 10 வந்து 5ஆல் வகுப்படும். அப்போ என்ன செய்யலாம்? k is equal to 1 கொடுக்கலாம். அடுத்தடுத்த நம்பர் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம இது வந்து 5ஆல் தான் வகுப்படுது இல்லையா? அதனால் ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யலாம்? 5 5 கூட்டிகிட்டே போயிடலாம். 1 + 5 6, 6 + 5 11, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது போல் தான் கேயோட மதிப்பை நீங்கள் போடணும். முதல்ல ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு எந்த நம்பரில் வகுக்கிறோமோ அதை கூட்டிகிட்டே போனால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ இதுலேருந்து அப்போ முதல்ல k is equal to 1 போட்டால் x is equal to 6 × 1 6, 6 + 4 by 5. இப்போ 10 / 5 2. இப்போ k is equal to 6 போட்டால் 6 6 36 + 4 / 5. இப்போ 40 / 5 8. therefore x is equal to, இதுவும் எப்படி ஈஸியாக போடலான்னு சொல்கிறேன், 2. இது 6 மடங்கில் இருக்கிறதுனால 6 6 கூட்டிகிட்டே போகணும். இப்போ 2 8 14 எக்ஸெட்ரா. இதுதான் எக்ஸினுடைய மதிப்பு.